ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குயிக்காக 2 minutesல அரைக்கக்கூடிய சட்னி தான் இந்த சட்னி ரெசிபி. ஸோ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரெசிபியோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகாய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு அந்த எண்ணெயிலே போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்து நிலக்கடலை பருப்பு இருந்தால் நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வறுக்காமல் பச்சை பருப்பாக இருந்தால் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, வெள்ளை உளுத்தம் பருப்பு இல்லை கருப்பு உளுத்தம் பருப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்த உடனே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்தை கூட ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லா ரெசிபிலுமே வெள்ளைப்பூண்டு சேர்க்கறது ரொம்ப நல்லது. சட்னி நல்லா வாசனையாகவும் இருக்கும். காரத்துக்கு ஏற்ற அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் குடமிளகாய் 2 இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு பெருசாக அந்த ரா ஃப்ளேவர் இருக்காது. ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் இதிலேயே போட்டு வதக்கிட்டிங்கன்னா புளி நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரு பிஞ்ச் மல்லி, நிறைய மல்லி சீரகம் போட்டிங்கன்னா அந்த வாசனை டாமினேட் பண்ணும். அவ்வளவு வேண்டாம், ஜஸ்ட் பிஞ்ச் சீரகம், மல்லி. இது நல்லா வதக்கின அப்புறமா உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்து வதக்கி ஆற வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். 2 minutesல குயிக்காக செய்யக்கூடிய சட்னி. நிறைய பேருக்கு கேப்சிகம் அப்படின்னா குழந்தைங்களுமே அது வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுக்குறப்ப கண்டிப்பாக அது கேப்சிகம் சட்னினே தெரியாது. நம்ம நிலக்கடலை பருப்பும் உள்ளே சேர்த்துருக்கறதுனால சட்னியோட குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைக்கிறப்ப உங்களுக்கு நிறைய வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அரைச்சாச்சு. கடைசியா இதை தாளிச்சு கொட்டிடலாம். இது தாளிக்காம அப்படியே சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். கூட நீங்க கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டி சாப்பிடலாம். இது இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ரைஸுக்குமே நல்லா கெட்டியா அரைக்கிறப்ப ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சட்னி ரெசிபி கண்டிப்பா நமக்கு காலையில நைட்ல டிஃபனுக்கு நமக்கு வெரைட்டியா சட்னி செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ கண்டிப்பா இந்த சட்னியும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கலந்தீஸ் சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.